சேவாலயாவில் செல்ல பெண்ணாக வளர்ந்த சாரதா அவள் சேவாலயாவின் செல்ல மகளாக திகழ்கிறாள். செல்ல குழந்தைகளில் ஒருத்தியாக திகழ்கிறாள் என்றே சொல்ல வேண்டும். அந்த குழந்தைக்கு நிறைய ஊக்கம் கொடுத்து அவள் இசையை முழு நேர தொழிலா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஏற்ப அவளை திருவையாறுல ஒரு இசை கல்லூரியில அவளை சேர்த்து பயிற்றுவிச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன சந்தோஷம்னா இப்ப ஜனவரி 14 தியாகராஜ ஆராதனையில பாடப்போகிறாள் என்பதை தெரிந்து கொள்ளும் போது என்னுடைய மகிழ்ச்சி இன்னும் அதிகமாகிறது. அவளுடைய பாட்டை நான் கொஞ்சம் கேட்டேன். நல்ல குரல் வளம் இருக்கு, நல்ல குரல் வளம், இசை ஞானம். உன்னுடைய குரல் அருமையாக இருக்கிறது, ஸ்ருதி சுத்தமாக பாடுகிறாய். ஏன்னா கடவுளுடைய வரம் தான் இசை ஞானம்ன்றது. இந்த ஒரு சூழ்நிலையில பிறந்தவங்க இதுல எந்த விதமான பாகுபாடும் கடவுளுக்கு கிடையாது. அவ இன்னும் தன்னை மென்மேலும் மெருகேற்றி நல்ல தன்னை பயிற்று வச்சு கொண்டு நல்ல பாடாந்திரங்களை பெற்று மிக விரைவிலேயே ஒரு முன்னணி இசை கலைஞராக சாரதா வருவதற்கு அத்தனை அறிகுறிகளும் இருக்கின்றன. என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஃபார் அ வண்டர்ஃபுல் மியூசிக்கல் ஜேர்னி. நிறைய இசை உலகத்துல தனக்குன்னு ஒரு நல்ல ஸ்தானம் கிடைக்கணும்னு நான் அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஊர் மக்கள் எல்லாம் இந்த குழந்தையின் பாடல்களை கேட்டு அவளுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தர வேண்டும், அவளுடைய இசையால் நாம் பயன்பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன். மோகன நடை நடந்து முருகவே வந்த மோக இசை பாடி அமுத மழை பொழிந்த சண்முகன குகந்த பண்களை இசைத்திருந்தே சண்முகன குகந்த பண்களை இசைத்திருந்தே சக்திவே குமரனும் பக்தியா மகிழ்ந்திருந்தார். உண்மையில் அவதத உயர் சுகமே நேர்மேல், உண்மையில் அவதத உயர் சுகமே நேர்மேல், உலம் புகுந்த கண்ண உயிரினில் உண்டு விட்டாள். மோகன நடை நடந்து முருகவேல் வந்தாள், மோக இசை பாடி அமுத மழை பொழிந்தாள்.